நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். புத்தியிலதா சீடர்களே, எழுதிக்கிங்க. வணக்கம் குருவே. வணக்கம். உள்ள வாங்க. குருவே, நான் யுத்த வீரர்களோட ராஜ்யமான சந்தன்கர்ல இருந்து வரேன். அந்த ராஜ்யத்தோட மகாராஜா உங்களுக்கு தேனையும் நெய்யையும் அன்பளிப்பா அனுப்பியிருக்காரு. ஆஹா, கொடுங்க கொடுங்க. இந்த அன்பளிப்புக்காக என்னோட நன்றிகளை தெரிவிச்சிருங்க. சரி. இதை என்னோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறேன். இல்லைன்னா சீடர்களோட பகிர்ந்துக்க வேண்டியதா இருக்கும். ஓ, கடந்த கால மகாராஜாவோட நண்பா, இங்க வா வா வா. சொல்லுங்க குருவே. இத கவனமா என்னோட வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு வரணும், சரியா? ஞாபகம் இருக்கட்டும், கீழே விழுந்துடாம பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன் குருவே. போ. நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்த? என்னோட அன்பளிப்பை எங்க வச்சுட்டு வந்த? என்ன மன்னிச்சிருங்க குருவே. பானை என் கையில இருந்து வழுக்கி விழுந்துச்சு. விழுந்துருச்சா? எப்படி விழுந்தது? உண்மையை சொல்லு, நீ வேணும்னு தானே கீழே போட்ட? இதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரும். இல்ல குருவே, நான் பானை எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். அப்ப காகங்கள் என்ன தாக்குச்சு. பானை கையில இருந்து வழுக்கி விழுந்துச்சு. காகங்கள் தானே? அது ஒண்ணு எதிரி நாட்டு வீரர்கள் இல்லையே. நீ அதுங்களை விரட்டி அடிச்சிருக்கலாம்ல. ஆனா நீ அதை செய்யாம என்னோட பானைகளை கீழே போட்டிருக்க. இப்போ இந்த வகுப்பு முடியற வரைக்கும் நீ தொடர்ந்து ஒத்த கால்ல நின்னே ஆகணும். ஓ, குருஜி நல்ல காரியம் பண்ணிருக்காரு. சீடர்களே, நீங்க எழுதுங்க. காகங்கள் நடந்துகிட்ட விதம் இன்னைக்கு கொஞ்சம் வினோதமா இருக்கு. காகங்கள் மனுஷங்களை இப்படியெல்லாம் தாக்காதே. விசித்திரமா இருக்கு. எல்லாரும் உட்காருங்க. இந்த ஒரு இலைய பசுவுக்கு கொடுத்துரு. இந்த இலைய காகங்களுக்கு வச்சிடு. அதுக்கப்புறம் பிராமண விருந்து ஆரம்பிக்கணும். மத்தவங்க எல்லாம் வந்துட்டாங்க.
தத்தாச்சாரியாரும் அந்த தனிமணியும் வருவாங்கல்ல? ஆமாமா, கண்டிப்பா வருவாங்க. ஊர்ல விருந்து நடக்கும் போது அவங்க 3 பேர் வராம இருக்கிறதா? அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்ல. நான் வச்சுட்டு வந்துடுறேன். பசு எங்க? கோமாதா அங்க இருக்கு. இந்தாங்க கோமாதா, சாப்பிடுங்க. இப்ப காகம் எங்க இருக்கு? வாங்க வாங்க, வந்து படையில எடுத்துக்கோங்க முன்னோர்களே. வாங்க சாப்பிடுங்க. என்ன இது? அட, யாராவது காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! அட, யாராவது என் குழந்தையை காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! யாராவது வாங்களே! போங்க. ஷூ. ஹேய். ஏஷ். ஏஷ். ஓடுங்க ஓடுங்க. அட, யாராவது என்னை காப்பாத்துங்க! ஏய். அட, ராமகிருஷ்ணரே, எங்க உயிரை காப்பாத்துனதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல. முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் போது படைச்சதை எடுக்க வந்த காகங்களை விரட்டி பண்டித ராமகிருஷ்ணன் தீராத பாவத்தை சம்பாதிச்சுட்டா. இதனால இவன் எவ்வளவு பெரிய பாவி ஆயிட்டான் தெரியுமா? வெறும் பாவம் இல்ல, மகா பாவம் செஞ்சிட்டா. இப்ப வாய்ப்பு தானா என் கைக்கு வந்திருக்கு. தனிமணி, சொல்லுங்க. நீங்க இங்கேயே இருந்து நான் போய் என்ன பண்றேன்னு பாருங்க. சாகடிச்சிட்டாரு, சாகடிச்சிட்டாரு. பண்டித ராமகிருஷ்ண சாகடிச்சிட்டாரு. காகத்தை சாகடிச்சிட்டாரு. பண்டித ராமகிருஷ்ண மகா பாவம் செஞ்சிட்டாரு. எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிட்டீங்க பண்டித ராமகிருஷ்ணரே! அட கடவுளே, என்ன காரியம் ஐயா பண்ணிருக்க? சிவ காகத்தை கொன்னுட்டாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் பெரிய பாவத்தை பண்ணிட்டாரு. பாத்தீங்களா பாத்தீங்களா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. இங்க இன்னைக்கு புண்ணிய திதி நாள். சொர்க்கத்துல இருக்கிற உங்க அப்பா உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக காக ரூபத்துல வந்திருக்காருயா. இப்ப நீங்க யார சாகடிச்சிருக்கீங்க சொல்லுங்க. நீங்க செஞ்சது சாதாரண பாவம் இல்ல பண்டித ராமகிருஷ்ணா, மகா பாவம் செஞ்சிருக்கீங்க. இதனால நீங்க என்ன மாதிரி பலன் அனுபவிக்க போறீங்களோ? குருவே, நடந்த விஷயத்துல என்னோட தப்பு எதுவுமே இல்ல. நீங்களே பாத்தீங்கல்ல, அந்த காகங்கள் அந்த பெண்ணையும் அவங்களுடைய சின்ன குழந்தையையும் தாக்கிக்கிட்டு இருந்தது. அதுங்க என்ன கூட தாக்கிச்சிங்க பாருங்க. நான் அதுங்களை விரட்டி விட முயற்சி பண்ணேன், அவ்வளவுதான். இதுவா நீங்க விரட்டின லட்சணம்? ஒரு காகத்தை நீங்க சாகடிச்சிருக்கீங்க பண்டித ராமகிருஷ்ணரே. என்ன பண்ணிருக்கீங்க? சாகடிச்சிருக்கீங்க. பிரம்மஹத்தி தோஷம் இது. என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் அங்க என்ன வேலை உங்களுக்கு? கடவுளே கடவுளே, காகத்தை சாகடிச்சிருக்காருயா, காகத்தை சாகடிச்சிருக்காரு. இன்னும் வேடிக்கை பாக்குறீங்க? இவ்வளவு பெரிய பாவம் நடந்திருக்கு, இங்க உட்கார்ந்து இன்னுமா சாப்பிட நினைக்கிறீங்க? இப்ப இவர் செஞ்சிருக்கிற பாவத்துல பங்கு வாங்கலாம் நினைக்கிறீங்களா? யார் ஒருத்தர் முன்னோர்களுக்கு சமமான காகத்தை கொன்னு இருக்காரோ அவருடைய விருந்தை நாங்க சாப்பிடவே மாட்டோம். வாங்க போகலாம். தனி, நாம இதை நிச்சயமா சாப்பிடவே கூடாது. உனக்கு புரியுதுல? இத சாப்பிட்டோம்னா நம்ம தர்மங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். இல்லங்க, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, போகாதீங்க, நில்லுங்க. பாருங்க, நடந்த விஷயத்துல என்னோட தப்பு எதுவும் இல்ல. யாரும் சாப்பிடாம போயிடாதீங்க. இன்னும் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இவங்களை தடுக்கிறீங்க பண்டித ராமகிருஷ்ணரே? நீங்க பண்ண பாவத்தோட பலன் என்னங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க யோசிக்க வேண்டியது இந்த புண்ணிய திதியை பத்தி இல்ல, இப்ப நீங்க செஞ்சிருக்கிற அந்த மகா பாவத்திற்கான பிராயச்சித்தத்தை பத்தி தான். இதுல இருந்து உங்களுக்கு முக்தி கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட எனக்கு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இனிமே உங்களுக்கு முக்தி கிடைக்கவே கிடைக்காது. பெரிய தண்டனையை சந்திப்பீங்க.
பெரிய தண்டனைய. உங்களை மட்டுமில்ல, உங்களை நம்பி இருக்கிற உங்க குடும்பத்துக்கும் பெரிய சங்கடம் வந்து சேரும். உங்களால தப்பிக்க முடியாது. பெரிய தப்பு நடந்திருக்கு, பெரிய பாவம் நடந்திருக்கு. நான் உங்களோட பாவத்துல பங்குதாரராக நினைக்கிறீங்களா? இனி இந்த இடத்துல எனக்கு என்ன வேலை இருக்கு? வாங்க, எல்லாரும் வாங்க. வாமணி எல்லாரும் இங்க இருந்து போங்க. வாங்க, முதல்ல புறப்படுங்க. இந்த நில்லுங்க, தயவு செஞ்சு போகாதீங்க. எப்படி நடந்ததுன்னே தெரியல. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. பாருங்க, என் மகனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா. ஐயோ இல்ல, அம்மா நீங்களும் நான் தான் தப்பு பண்ணதா நினைக்கிறீங்களா? அட, உன் அப்பாவோட இறந்து போன ஆத்மா உன்ன மாதிரி ஒரு மகனை பார்த்தா கண்டிப்பா வெட்கப்படும். ஐயோ, தப்பு பண்ணிட்டீங்க நீங்க. எந்த ஆத்மாவோட சாந்திக்காக இதெல்லாம் பண்ணுமோ அவங்களே கஷ்டப்படுத்திட்டீங்க. சரதா, நான் எதுவும் கேட்க விரும்பல. நில்லு. காகங்களோட தாக்குதல். யாராவது வாங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப அடுத்து எங்க போய் தாக்க போதுங்கன்னு தெரியல. எங்க வேணாலும் போகட்டும், நம்ம தப்பிச்சிட்டோம். நீங்க ரெண்டு பேரும் கூட தப்பு பண்ணது நான் தான் நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. ஆனா அம்மா, நான் பண்ணது எல்லாமே அங்கிருந்த பெண்ணையும் அவங்க குழந்தையும் காப்பாத்துறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். நீங்களும் பாத்தீங்கல்ல, அந்த காகங்கள் எவ்வளவு பயங்கரமா அவங்கள தாக்கிக்கிட்டு இருந்ததுன்னு பாத்தீங்கல்ல. நான் மட்டும் கல்ல தூக்கி எரிஞ்சு அந்த காகங்களை விரட்டலனா அதுங்க அந்த சின்ன பாலகனை கண்டிப்பா இன்னமும் காயப்படுத்தி இருக்கும்மா. அது அவனோட உயிருக்கே கூட ஆபத்தா இருக்கலாமா? பாருங்க, ஒருவேளை அந்த பெண்ணையும் அவங்களோட குழந்தையையும் காப்பாத்துறதின் மூலமா நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன் நீங்க நினைச்சீங்கன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு உன் அப்பாவோட புண்ணிய திதி. நான் அவரோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கணும்னு பிராமண விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஆனா உன்னால இன்னைக்கு முதல் முறையா பிராமண விருந்து போட முடியாம போயிடுச்சு. எல்லா பிராமணர்களும் சாப்பிடாம கொல்லாம இழந்து போயிட்டாங்க. இந்த குற்றத்துக்காக உனக்கு என்ன தண்டனை வழங்கினாலும் அது போதாது. அம்மா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். நான் அந்த சின்ன குழந்தையோட உயிரை காப்பாத்தி இருக்கேன். அவங்கள தாக்கிக்கிட்டு இருந்த காகங்களை விரட்டுறதுக்கு முயற்சி பண்ண. இப்படி பண்ண வேண்டியது என்னுடைய தர்மமா? லாமா, நீ காகங்களோட தாக்குதல பாத்தியா? அதுங்க எங்களோட குலுகுலத்திலயும் வந்து எங்களை தாக்குச்சு. எக்கச்சக்கமான காகங்கள் குலுகுலத்துக்குள்ள நுழைஞ்சு மாணவர்கள் எங்களையோ குலுவையோ தாக்க ஆரம்பிச்சிருச்சு.
குலு அதுங்கள பெரும்பால அடிச்சதுக்கு அப்புறமா தான் அதுங்க தப்பிச்சு ஓடிச்சுங்க. அது ரொம்ப பயங்கரமான தாக்குதலா இருந்தது. பாருங்க, குருகுலத்துல கூட காகங்கள் தாக்கி இருக்கு. குரு பெரும்பால அடிச்சு அதுங்களை விரட்டி இருக்காரு. அப்ப இதுல முன்னோர்களுக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கா? அம்மா, குரு மட்டும் குருகுலத்துல பெரும்பால் அடிச்சு அந்த காகங்களை விரட்டாம இருந்தாருன்னா மத்த மாணவர்களுக்கும் குண்டப்பாவுக்கும் என்ன நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எது நல்ல சகுனம் எது அபசகுனங்கிறது இப்ப விஷயம் இல்ல அம்மா. காகங்கள் இப்போ ஏன் இப்படி பண்ணுதுங்கிறது தான் விஷயம். அதுங்க இப்படி நடந்துக்கிறது, இப்படி தாக்குறது இயற்கைக்கு எதிரானது, சகிச்சிக்க முடியாதது. இது ஒரு பெரிய பிரச்சனை அம்மா. ராமா, முதல்ல நீ கோவில்ல காகங்களை அவமதிச்ச. ஒத்துக்கிற, அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக நீ பண்ண. ஆனா உன் அப்பாவோட புண்ணிய திதி நாள் அதுவுமா நீ ஒரு காகத்தை கொன்னு இருக்க. அதனால மட்டும்தான் குருகுலத்துல முன்னோர்கள் கோவப்பட்டிருக்காங்க. இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ தெரியல. அம்மா, கொஞ்சம் கேளுங்க. சரதா, எல்லாருக்கும் என்ன ஆச்சு? இந்த சூழ்நிலையை பத்தி தெரிஞ்சும் ஏன் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க? ராமா, இப்படி யோசிச்சு பாரு. அந்த காகங்களுக்கு கூட அது ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியாம இருக்கலாம். ஏன் வினோதமா நடந்துக்கிறதுன்னு தெரியாம இருக்கலாம். இதெல்லாம் தற்செயலா நடந்த மாதிரி இல்ல. இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? வாங்க குழந்தைகளா, வாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு இனிப்பு வாங்கி தரேன். வாங்க. வணக்கம் குரு. வணக்கம் 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 வணக்கம். கடைக்காரரே, எங்களுக்கு இனிப்பு கொடுங்க. அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? நாங்க என்ன காசு கொடுக்காம வாங்க வந்தோம்னு நினைக்கிறீங்களா? இந்தாங்க. ஓ, தங்க நாணயம் வந்துருச்சு. கொஞ்சம் இருங்க. இந்த 2 செப்பு காசுகளுக்கு ஜிலேபி கொடுங்க. கொடுங்க. தனிமணி, இது உங்களுக்கு. ரொம்ப நன்றி குருஜி. ரொம்ப நன்றி. அவன் நகருங்க, வயசான குருஜி உட்காரணும். இத நான் எங்க வச்சு சாப்பிடுறது? இருங்க குருஜி, இத பிடி தனி. இந்தாங்க குருஜி. இந்த கழுத புத்திசாலி ஆயிடுச்சே. நீ தனிமணி, அது என்னது? என்னது? அங்க ஒண்ணு எனக்கு முன்னாடியே சாப்பிட்டல. நீ நான் சாப்பிடல. இந்த கஞ்ச கிழவன் தான் எடுத்துக்கணும். கிழவன் திருந்தவே மாட்டான். சாப்பிடு சாப்பிடு. அருமையா இருக்கு குருஜி. ஜிலேபிக்கு ரொம்ப நன்றி குருஜி. உங்க புத்திசாலித்தனத்தை கண்டிப்பா ஒத்துக்கணும். இன்னைக்கு அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தீங்க. நல்ல அவமானப்படுத்திட்டீங்க குருஜி. அவமானத்துல அவன் பூமிக்குள்ளேயே புதஞ்சிட்டான். சரியா சொல்றான்ல குருஜி. அங்க இருந்தவங்க எல்லாரும் விருந்து வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அம்மாவும் சாரதா தேவியும் கூட ராமகிருஷ்ணர் மேல கோபமா இருந்தாங்க. இனி அவன் குழந்தையும் கோச்சுக்கோ. இன்னைக்கு பண்டித ராமகிருஷ்ணனோட வீடு இருக்கே, அது நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதத்தான் இப்போ நான் இங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் சொல்லவா? பண்டித ராமகிருஷ்ணன் எந்த காகத்தை கல்லால எரிஞ்சானோ அந்த காகம் அடிபட்டாலும் பறந்துருச்சு. அந்த நேரத்துல அங்க விழுந்து செத்த ஏதோ ஒரு காகத்தை பண்டித ராமகிருஷ்ணன் தான் கொன்னுட்டான்னு நான் திசை மாத்திட்டேன். அவ்வளவுதான். காகங்கள் முன்னோர்களோட பிரதிபலிப்புங்கிறதுனால பண்டித ராமகிருஷ்ணன் கொன்னது அவனோட முன்னோர்கள் என்ன ஆயிப்போச்சு. இதுவும் திசை திருப்பல் தான். இந்த ஊர்ல மக்கள்ங்கிற காகங்களுக்கு நாம் போட்ட எற வேலை செய்யுது. இனி எல்லாத்தையும் அது பார்த்துக்கும். உங்களுக்கும் அப்பப்ப மூளை வேலை செய்யுது குருஜி. இப்ப நான் கொளுத்தி போட்டிருக்கிற நெருப்புல பண்டித ராமகிருஷ்ணனோட அமைதி, மானம், எல்லா புகழும் சுத்தமா எரிஞ்சி சாம்பலாக போகுது. எடுத்துக்கோ.
வலிக்குது. குத்துது. எல்லாரும் ஓடுங்க. ஒளிச்சுக்கோங்க. வலிக்குது. ஆமா. எல்லாம் பாத்துக்க பாருங்க. குத்துது. என்ன குருஜி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணரை நீங்க எப்படிலாம் காயப்படுத்துனீங்களோ இப்ப நீங்களும் அதே மாதிரி காயப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. குருஜி குருஜி அதுங்க போயிடுச்சு விட்டுருங்க. ஜாக்கிரதையா இருங்க. நான் இந்த கத்திரிக்காய் மற்றும் பாவக்காய் அப்பளத்தை விசேஷமா மகாராஜாவுக்காக பண்ணிருக்கேன். என்ன? கேளுங்க. ஒவ்வொரு அப்பளத்திலயும் பாதி வெயிலும் பாதி நிழலும் விழணும். அதுக்கு மேல கூடாது. அந்த மாதிரி காய வைக்கிற அப்பளம் தான் ரொம்ப சுவையா இருக்கும். போங்க போய் காய வைங்க. பாதி அப்பளம் வெயில்ல பாதி அப்பளம் நிழல்ல, புரிஞ்சதா? அப்புறம் நீயும் எல்லா அப்பளத்தையும் வெயில்ல இல்ல, பாதி வெயில்லையும் பாதி நிழல்லையும் வைக்கணும். என்னோட அப்பளம். இன்னும் நிறைய காகங்கள் வந்துட்டு இருக்கு. என்னோட அப்பளம். மகாராஜா மகாராஜா என்னோட அப்பளம். என்னோட அப்பளம். அந்த காகங்கள் என்னோட எல்லா அப்பளத்தையும் நாசம் பண்ணிடுச்சுங்க. மகாராணி திருமலாம்பா, மகாராஜா நீங்க அங்க என்ன பண்றீங்க? மகாராஜா, நான் உங்களுக்காக கத்திரிக்காயும் பாவக்காயும் கலந்த அப்பளம் பண்ணிருந்தேன் மகாராஜா. ஆனா இந்த காகங்கள் எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுச்சுங்க. இத்தனை காகங்களா? நல்லது. என்ன சொல்றீங்க மகாராஜா? இந்த காகங்கள் நன்றி கெட்டதுங்க. வீரர்களே, போய் அதுங்களை கைது பண்ணுங்க. மகாராஜா, அதாவது போய் அதுங்களை விரட்டி விடுங்க. போங்க. இந்த காகங்கள் எதுக்கும் பயப்படுற மாதிரி எனக்கு தெரியலையே. இது ஏதோ விசித்திரமா இருக்கு. சரி, நானே போய் பார்க்கறேன். நீங்க எங்கே இருங்க, நான் போய் பார்க்கறேன். சரி மகாராஜா. அப்படிதான் மகாராஜா, எல்லா காகங்களையும் விரட்டி விடுங்க. திடீர்னு இந்த மாதிரி தாக்கறது, திடீர்னு பறந்து போறது ஏதோ விசித்திரமா இருக்கே. இந்த காகங்கள்லாம் எங்க இருந்து வந்தது? இப்ப எங்க போகுதுங்க? தெரியாம பண்ணியிருந்தாலும் அம்மாவையும் சாரதாவையும் நான் வருத்தப்பட வச்சுட்டேன். அவங்களை எப்படி திரும்ப சந்தோஷப்படுத்துறது? அட, காகங்களோட கூட்டம் இந்த மாதிரி ஒன்னா ஒரே திசையில போறத நான் பார்த்ததே இல்லை. இடம்பெயர்ற பறவைங்க தான் இப்படி பண்ணும். கூடவே இதுங்க இந்த மாதிரி தாக்குறதும் ரொம்ப விசித்திரமா இருக்கு. இதுங்கெல்லாம் ஒன்னா எங்க போயிட்டு இருக்கு? ஓ, இவ்வளவு காலையில யாரா இருக்கும்?
ஏன்பா ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க? இன்னும் விடிய கூட இல்லையே. விடிஞ்சதுக்கு அப்புறம் யாரால வெளியே வர முடியும் பண்டிதரே? அந்த காகங்கள் கொத்தி தள்ளிடுதுங்க. பாருங்க என் தலையை எந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்குங்கன்னு. இதெல்லாம் காகங்க பண்ணிச்சா? காகங்க உங்களுக்கு எப்ப தாக்கிச்சு? நேத்து காலையில தாக்குச்சுங்க. கேட்டீங்களாமா? பாருங்கண்ணே, நேத்து நடந்த எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. காகங்க தினமும் அப்படி பண்ணுமா என்ன? இப்ப உங்களுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேமா. நேத்து நடந்த எல்லாத்துக்கும் அப்பாவோட ஆத்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சொல்ல போனா நடந்ததை பார்த்து அப்பாவோட ஆத்மா சந்தோஷம் தான் பட்டிருப்பாரு. அவருடைய மகன் ஒரு சின்ன பையனோட உயிரை காப்பாத்திருக்கான்னு சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஏன்னா எனக்கு தெரியும், என்னோட அப்பா கூட எப்பவும் மத்தவங்களுக்கு உதவுறதுக்காக தயாரா இருப்பாரு. சரிதானே? நீ சொல்றது உண்மை ராமா. உன்னோட அப்பா ரொம்ப நல்ல மனசுக்காரரு. எப்பவும் மத்தவங்களுக்கு உதவி பண்ணுவாரு. இத பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஒரு சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக தான் நீ பாரம்பரியத்தை பத்தி எல்லாம் கவலைப்படலன்னு. சரியா சொன்னீங்கம்மா. நாமா, இன்னைக்கு அந்த காகங்கள் திரும்ப வராதுல்ல? இல்ல குண்டப்பா, காகங்கள் மனுஷங்கள மாதிரியே என்ன தினமும் சண்டை போடுறதுக்கு? பாரு, இன்னைக்கு எல்லாம் வழக்கம் போல இருக்கும். வாங்க. ஒளி உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அம்மா, நான் சபைக்கு புறப்படுறேன். அப்படியே குண்டப்பாவை குருகுலத்துல விட்டு போறேன். சரியா? அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? பாஸ்கர், இவனை காகங்கள் எதுவும் காயப்படுத்தல? இல்ல, ஆனா நம்ம பாஸ்கருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? இந்த காகங்க நமக்கு ஒரு அபாய கால சங்கடமா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்குமா? இதெல்லாம் நேத்து எதிர்ச்சியா நடந்த விஷயம் நான் நினைச்சேன். ஆனா இதுங்க இன்னைக்கும் தாக்கிக்கிட்டு இருக்குங்க. காகங்கள் திரும்ப வந்துருச்சுன்னா நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன். சாரதா, இந்த மாதிரி கிளம்பி போனா மொத்த விஜயநகரமும் காலி ஆயிடும். சங்கடத்தை பார்த்து பயந்து நாம ஓடி போக கூடாது. அந்த சங்கடத்தை தீர்த்து வைக்க நாம ஏதாவது வழியை யோசிக்கணும். நான் இந்த விஷயத்தை பத்தி மகாராஜா கிட்ட இன்னைக்கே பேசுறேன். நீங்க எல்லாரும் வீட்டுல ஜாக்கிரதையா இருங்க. குண்டப்பா, நீ இன்னைக்கு குருகுலத்துக்கு போக வேண்டியதில்லை, இங்கே இரு. நீ என்ன பெரிய வீரனா? அரசவைக்கு போறேன்னு சொல்ற, வெளியே போகும்போது அந்த காகங்கள் உன்னை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா? அம்மா, நான் பார்த்து ஜாக்கிரதையா போறேன். என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க வீட்டுல பத்திரமா இருங்க. என்ன நான் பாத்துக்கிறேன். சரியா? நீங்க எல்லாரும் கவனமா இருங்க. நான் வந்துடுறேன். குண்டப்பா, எல்லா ஜன்னல் கதவையும் மூடிடு. காகங்களோட இந்த இயற்கைக்கு எதிரான செயல்களை பார்த்து மக்கள் ரொம்பவே பயந்திருக்காங்க. சரியா சொன்னீங்க மகாராஜா. ஆனா இதுக்கான காரணம் என்னங்கிறது தான் புரியவே மாட்டேங்குது. காரணமே நீங்க தான் பண்டித ராமகிருஷ்ணரே.
இந்த மொத்த பிரச்சனைக்கு விதை போட்டதே நீங்க தான் பண்டித ராமகிருஷ்ணரே. நடந்தது அத்தனைக்கும் நீங்க மட்டும்தான் பொறுப்பாவீங்க பண்டித ராமகிருஷ்ணரே. நெருப்ப கொளுத்தி போட்டோம், இனி அதுல நெய்யும் ஊத்திர வேண்டியதா. பாருங்க மகாராஜா, புள்ளி வச்சுட்டு கோலம் போடாமலே போயிடுச்சுங்க. எங்களை மன்னிச்சிருங்க குருஜி. நீங்களே பாருங்க மகாராஜா, நல்லா பாருங்க, இங்க பாருங்க, இங்கேயும் பாருங்க. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்டீங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த மாதிரி நடக்க காரணம் யாரு? இதுக்கு காரணமே இவர்தான் மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணர் தான் காரணம். எனக்கு மட்டும் இல்ல, இந்த மொத்த நகரமும் காகங்களின் தாக்குதலுக்கு உள்ளா இருக்குன்னா இது அத்தனைக்கும் காரணம் இந்த பண்டித ராமகிருஷ்ணர் தான். குருவே, எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் பண்டித ராமகிருஷ்ணர் தான் மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணரே தான் பெரிய பாவத்தை நிகழ்த்திட்டாரு. இங்க இல்ல மகாராஜா, அந்த கோவில்ல நடந்தது. அதை நடத்துனது இந்த பண்டித ராமகிருஷ்ணர் தான் மகாராஜா. மொத்த பாவத்தின் உறைவிடமாவே இருக்காரு மகாராஜா. நேத்து கோவில்ல முன்னோர்களின் பிரதிபலிப்பான காகத்தை கொன்னு தீர்த்திருக்காரு மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணர். என்ன இப்ப இந்த நகரத்துல நடக்குதே, இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிற ஒரே விஷயம் நேத்து இவர் செஞ்ச அந்த ஒரு காரணம் தான் மகாராஜா. எனக்கு என்ன தோணுதுன்னா மகாராஜா, இதெல்லாம் வெறும் ஆரம்பம் தான். அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறமும் என்னெல்லாம் நடக்க போகுதோ, என்னென்ன விளைவுகள் ஏற்படுமோ, என்னென்ன பயங்கரம் நிகழ போகுதோ தெரியல. இல்ல மகாராஜா, குரு இங்க மண்ண மலையாக்க பாக்குறாரு. நான் ஒரு காகத்தை தாக்குனதை ஒத்துக்கிறேன், ஆனா ஒரு சின்ன பாலகனை அந்த காகங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன். கூடவே இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். அந்த காகங்களோட தாக்குதல் நேற்று அதிகாலையிலேயே ஆரம்பித்து என்னது? காகங்களுக்கு கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். கோலம் போட வந்துருச்சுங்க குருஜி. என்னது? மகாராஜா ஜாக்கிரதை. ஆண்டவா, எல்லாரையும் எப்படி காப்பாத்துறது? காகங்கள் தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருக்கு. அம்மா தாயே, என்ன ஆபத்து வரப்போகுது? கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணிருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இன்னைக்கு என் உயிரை காப்பாத்திருங்க, என்ன விட்டுருங்க. இனி நான் பொய்யே சொல்ல மாட்டேன், யாரையும் முட்டாளாக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் கெஞ்சறது உங்க காதல விழுகலையா? தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. தடிமணி பொண்ணிய வேட்டிய கொத்திக்கிட்டு இருக்கு, தயவு செஞ்சு வாங்க. குருஜி, நீங்க தேவையில்லாம மன்னிப்பு கட்டிட்டு இருக்கீங்க. உங்க ஆடை இருக்கையில மாட்டிக்கிட்டு இருக்கு. காகெல்லாம் ஒண்ணு கொத்திக்கிட்டு இல்ல குருஜி. தலைய குனிஞ்சு கொஞ்சம் நல்லா ஊத்து பாருங்க குருஜி. தயவு செஞ்சு கண்ணை மட்டும் கொத்திடாதீங்க. என் பக்கத்துல மகாராஜா ஜாக்கிரதை. வேண்டாம் வேண்டாம், நான் சொல்றத கேளுங்க. இல்லன்னா உங்களை என்னோட அதீத சக்தியால பஸ்மமாக்கிடுவேன் சொல்லிட்டேன். அப்ப முதல்ல அதை பண்ணுங்க. எப்ப பண்ண போறீங்க? அதானே உங்களுடைய நெற்றிக்கான திறந்துருங்க குருவே. அதுக்கெல்லாம் அமைதியா தியானத்துல உட்காரணும். இதுங்க இப்படி சுத்திக்கிட்டு இருந்தா நான் எப்படி உட்கார்றது? இந்த காகங்கள்லாம் வேட்டையாடுற மாதிரி எல்லாரையும் தாக்கிக்கிட்டு இருக்குதுங்க. இதுங்க என்னதான் பண்ண விரும்புதுங்க? மகாராஜா, இதுங்க நம்மள இங்க இருந்து விரட்ட பாக்குதுங்களா?
இருக்கு? எல்லாம் அமைதியாயிடுச்சுங்க. ஷால்டா, நீ கவலைப்படாத. திரும்ப அந்த காகங்கள் வந்தா நான் பாட்கள் அதுங்க கிட்ட இருந்து காப்பாத்துவேன். என்னன்னா பாட்களை விட பெரியவல்ல. அதுதான் விஷயம்னா என்னால உன்ன பாஸ்கர 2 பேரையும் காப்பாத்த முடியும். ஏன்னா நான் உங்களை விட பெரியவல்ல. அம்மா தூக்குங்க. தடியம்மா, நீங்க தான் எங்க எல்லாரை விட பெரியவங்க. எங்களை பாதுகாக்கிறது தான் உங்களோட பொறுப்பு. நான் உங்க எல்லாரையும் பாதுகாப்பேன். என்னோட தடிய சுத்தி எல்லா காகத்தையும் விரட்டிடுவேன். சரியா சொன்னீங்க. அப்படின்னா அம்மா, நீங்க கதவுக்கு வெளில நின்று எங்களை பாதுகாத்துருங்க. ஏன்னா வெளில இருந்து தானே காகங்க வரும். அதுங்களை எங்க கிட்ட வரவே விடாதீங்க. தடியால அதுங்களை விரட்டிடுங்க. அம்மா, இது ஏன் நடக்குது? அம்மா, நான் இருக்கிற கதவை ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டு வந்துட்டேன். இந்த காகங்க எப்படி உள்ள வரும்? ஐயோ, காகம் இல்ல. என்னோட வலது கண் துடிக்குதுமா. இது நல்லதே இல்ல. ஒரு பெரிய அபசகுணம். ராமா வீட்ல இருந்து வெளியே போயிருக்கான். எப்படி இருக்கானோ தெரியலையே. இந்த காகங்கள் ஏதோ சொல்ல வர மாதிரி தெரியுதா? ஆனா அது என்ன உங்களால சொல்ல முடியுமா குருவே? ஆமா குருவே, சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்களேன் பண்டித ராமகிருஷ்ணரே. ஐயோ, எனக்கு என்ன தெரியும் குருவே? எனக்கு என்ன காகத்தோட பாஷை புரியுமா என்ன? எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? குருஜி கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்க. குருஜி முயற்சி பண்ணுங்க. பண்றேன். கா 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 கா. அப்புறம் இதுங்க என்ன சொல்லுதுன்னு தெரியலையே. இதுக்கு ஏதோ அர்த்தம் இருக்கு. இந்த காகங்கள் என்ன சொல்ல வருதுங்க? இதுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். வாங்க வாங்க வாங்க. போங்க போங்க, எல்லாரும் அவங்க இடத்துக்கு போங்க. தெரியலம்மா, என் கண்ணு துடிக்கிறது நிக்கவே மாட்டேங்குது. அவர் இன்னும் அரசவையில் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஷால்டா? காகங்கள் வந்துரும். இல்ல இல்ல, நான் லேசா திறந்து பாக்குறேன். அவர் வராரான்னு பாக்குறேன். எல்லா திசையிலயும் காகங்கள் இருக்கு. அவர் இப்ப எப்படி வீட்டுக்கு வருவாரு? இதுங்கெல்லாம் எப்ப இந்த ஊரை விட்டு போக, எப்ப அமைதி கிடைக்கும், எப்ப நிம்மதி கிடைக்கும்? அம்மா, இவர் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போயிருக்க கூடாது. தேவிமா, என் கணவரை காப்பாத்துங்க. இத்தனை வருடங்கள்ல இப்படி ஒரு விசித்திரமான அனுபவம் எனக்கு வந்ததே இல்லை. என்னோட சபைக்குள்ள பறவைகள், அதாவது காகங்கள் வந்திருக்கு. அதுங்க நம்மளை சுத்தி வளைச்சி ஒரு ஓரமா நிறுத்திடுச்சுங்க. சரியா ஒரு வேட்டைக்காரன் தன்னோட இரைய வேட்டையாடுறதுக்கு முன்னாடி அத ஒரு திசையில இழுத்துட்டு போற மாதிரி அந்த காகங்கள் நம்மள இந்த சபையை விட்டு வெளியே அனுப்ப நினைக்குதுங்கன்னு பண்டித ராமகிருஷ்ணர் சொன்ன உடனே அந்த காகங்கள் இங்கிருந்து அப்படியே பறந்துடுச்சுங்க. இதுக்கான அர்த்தம் தான் என்ன? மகாராஜா, அந்த காகங்கள் நம்ம கிட்ட எதையோ சொல்ல முயற்சி பண்ண மாதிரி தோணுச்சு. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அதுங்க நம்மள இங்க இருந்து, அதாவது சபையை விட்டு வெளியில போக சொல்லிட்டு இருக்குதுங்க. அதுங்க என்ன வெளியே போக சொல்லுதுங்களா? என்னையவே என்னோட இந்த ராஜசபையை விட்டு வெளியே போக சொல்லுதுங்களா? அந்த காகங்கள் நடுவுல எப்படி அமைதியாச்சுங்க? நாம தான் வாசல் வரைக்கும் போயிட்டோமே, அப்புறம் நம்மள ஏன் அதுங்க வாசலை விட்டு வெளியே அனுப்பல?
மகாராஜா, ஒருவேளை இது வெறும் அது காட்டுற அறிகுறியா இருக்கலாம். அதுங்களோட நோக்கம் வேற ஒண்ணா இருக்கலாம். அதுங்க காட்டுற அறிகுறிய பார்த்தா நாம சபையில இருந்து இல்ல, நாம இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியே போகணும்னு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். என்னது, நகரத்தை விட்டு போறதா? ஆனா இது எப்படி சாத்தியமாகும்? ஆனா அதுங்க எதுக்காக நம்மள நகரத்தை விட்டு வெளியேத்த நினைக்குதுங்க? என்ன அந்த காகங்கள் நமக்கு கொடுக்க நினைக்கிற தண்டனையே இதுதான் மகாராஜா. ஆமா மகாராஜா, நேத்து பண்டிதர் ராமகிருஷ்ணர் கோவில்ல வச்சு கொன்னது வெறும் காகத்தை இல்ல, அது அந்த முன்னோர்களை. அவங்கதான் இப்படி எல்லாம் தண்டிக்கிறாங்க. நான் தான் முன்னாடியே சொன்னேனே, இனி என்னென்ன பயங்கரங்கள் நடக்க போகுதோன்னு, இனி என்னென்ன விதமா ஆபத்துகள் வருமோ. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.